பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அன்பிற்குரிய தேவச்சனமே, இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆராதனைக்கு உதவியாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலும் பாமாலையிலிருந்து 267வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 267. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும்.
அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை முறை, நாம் நின்ற வண்ணமாக கர்த்தரை தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதே. நின்ற வண்ணமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை செய்வோமாக. பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காய் பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நம் அனைவரும் மௌனமாக முழங்கால் படியிட்டு ஜெப நிலையிலே நம்மை நாமே சோதனை செய்வோமாக. ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்ய வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணம், சிந்தனை, செயல்கள்,
நம்முடைய வாழ்வு அனைத்திலும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தூய நிலை காணப்பட கர்த்தரிடத்திலே இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இன்னொரு விசை ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் எல்லோரும் உணர்ந்து ஏறெடுப்போமாக. முதலாம் பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இயற்கையின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாவை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படி நிர்வாகியில் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறையும். தப்பிதங்களை ஐக்கியங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் துக்கப்படுகளை சீர்படும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் வீடுகளில் இருந்தாலும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 96ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போமாக. சங்கீதம் 96, Psalms 96. Let us all read it responsively. இந்த நாளிலே முறையாய் வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 96. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களும் பயப்படுத்தவர் யாரே? சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமுத்திரத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் கூச்சவரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் பலிக்குவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். யாவரும் இணைந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார்.
நம்முடைய ஆராதனையிலே முதலாம் வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க நம்மை நாமே ஆயத்தமாக்குவோமாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 31 வரை. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வரை. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தை தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழையை பெய்யும். வெளியின் விருட்சியங்கள் தங்கள் கனிகளை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்களின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகள் கொள்ளையாவது இல்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழுப்பு பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளும்படுவதில்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பது இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த ஆராதனைக்குரிய இரண்டாம் வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க நம்மை நாமே ஆயத்தமாவோமாக. நம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வசனம் தொடங்கி 23 வசனம் முடிய. வாரத்தில் முதலாவது நாளாகிய அன்றைய தினத்தில் சாயங்கால வேளையிலும் சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையிலும் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் வந்து கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னிக்காது இருக்கிறீர்களோ அவைகளும் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொன்னார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாய்த்து. கிறிஸ்துவே உமக்கு மகிமுண்டாவதாக. அன்பானவர்களே, வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். அப்போஸ்தலர்களின் விசுவாச பற்றுறுதியின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுந்ததினார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றர்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேசிக்க பண்ணாமல் தீமைக்கு ரட்சித்துவதும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்திலே சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புமாகிய தெய்வமே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களையும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும் பிதாவே. ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உம்முடைய பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் நாங்கள் செய்வதற்கு எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லா மோசங்களும் விலக்கி காக்கப்பட ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இருள் நீங்கி உம்முடைய மெய் வெளிச்சம் தந்து இந்த நாளிலும் இந்த காலங்களிலும் நேருகின்ற எல்லா மோசங்களிலும் விக்கிடங்களிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பிரசன்னமாயிரும். இதோ இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களிலேயும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. விரைந்தோடும் உலகிலே பலவிதமான மாறுதல்கள், எதிர்பாராத எத்தனையோ நிகழ்ச்சிகள்
நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது கர்த்தாவே நீர் உம்முடைய நித்திய மாறாத நிலையிலிருந்து எங்களை தாங்கி காத்தருள வேண்டும் என ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்கின்ற விசுவாசத்தின்படி 18ஆம் பக்கத்தில் உள்ள ஸ்தோத்திர ஜெபத்தை நம் அனைவரும் இணைந்து உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரான ஒரு அடியராகிய எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்புள்ள கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்தற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியான ஒரு அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தவும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் ஒரு புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். கிருபையில் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில இது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதித்து பாடவும் உம்மை தொழுது கொள்ளவும் கிருபை செய்தீர். இப்பொழுதும் அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து காலங்களிலும் உம்முடைய சப்தம் மெல்லிய சத்தமாய் கொடுக்கப்பட அடியேனை மறைத்து நீர் இன்றும் என்றுமே படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்திலும் கர்த்தருடைய திரு சமூகத்தை உணரும்படியாக வீடுகளிலும் உங்கள் இருப்பிடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இருந்து இந்த ஆராதனையின் செய்தியை கேட்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும்
நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்காக கொடுத்திருக்கிற தலைப்பு அருட்பணியின் வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. அருட்பணியின் வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. Christ's invitation to be an expression of mission. Christ's invitation to be an expression of mission. அன்பான தேவஜனமே, இந்த தலைப்பை நாம் இவ்வண்ணமாக சிந்திக்கலாம். Christ's invitation, கிறிஸ்துவின் அழைப்பு. To be an, எதற்கு அழைக்கிறார்? Expression of mission, அருட்பணியை வெளிப்படுத்த அழைக்கின்றார். அன்பிற்குரிய தேவஜனமே, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற வாழ்வும், ஆண்டவருடைய பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்துகின்ற திருச்சபை சார்ந்த வாழ்வும், இதிலே என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் உலகத்திலே உயிரோடு இருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனையும், என் வாழ்க்கையிலே நான் எப்படி வாழ, எப்படி என்னை நான் இந்த உலகத்திலே கடவுள் பிள்ளையாய் நிறுத்திக் கொள்ள, இவைகளினூடே தேவன் தருகின்ற இந்த வாழ்வினுடைய செயல்பாடுகள், ஆக்ட் ஆஃப் காட், தி மிஷன் ஆஃப் காட் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வேதாகமத்திலே நாம் வாசிக்க கேட்ட முதல் வேத பாகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 34வது அதிகாரம். இது மெய்ப்பனுடைய நிகழ்வை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்று பார்க்கிறோம். விசேஷமாக இந்த இடத்துல நாம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்? இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் சொல்லு. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் என்று இங்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வுக்காக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய இந்த 34வது அதிகாரத்தை தயவு செய்து வீடுகளிலே நீங்கள் சற்று வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த 34வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, மேய்ப்பன் தன் மந்தையை சரியாய் மேய்க்காததினாலே ஆடுகளுக்கு ஒரு புதிய மேய்ப்பனை நான் கொடுப்பேன், அந்த நிலையிலே ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே இருப்பார் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிப்பதை நாம் பார்க்கிறோம். 31வது வசனம், என் மந்தையும் என் மேய்ப்பலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர். நம்மை இந்த உலகத்திலே ஆண்டவர் அவருடைய மந்தையாய், அவருடைய ஆட்டுக்குட்டிகளாய், அவருடைய மந்தையின் ஆட்டுக்கிடாக்களாய் நம்மை வைத்திருக்கின்றார். அவர் நம்மை மேய்க்க விரும்புகின்றார். திருச்சபை இன்றைக்கு இந்த மேய்ப்பனுடைய பணியை செய்யும்படியாக திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திருச்சபையில் இருந்து பாருங்கள், இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமா? நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், 4ஆம் வசனம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும், பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். You ruled them with your authority, with more of your harshness என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருச்சபையினுடைய ஊழியத்தை குறித்து, திருச்சபையிலே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை குறித்து நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, இந்த 21ஆம் ஆண்டிலே, இந்த பெரும் தொற்று காலத்திலே கொடுக்கக்கூடிய செய்தி
என்னவென்று சொன்னால், திருச்சபை தன் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். அது துரத்துண்டவர்கள், கட்டுண்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், நசல் கொண்டவர்கள் என்று சொல்லி எல்லாரையும் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டிய பணி திருச்சபையின் பணி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எது திருச்சபை? யார் திருச்சபை? நாமே திருச்சபை. திருச்சபை என்ன பணி செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் இணைத்து தேவனுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். பாருங்கள், எசேக்கியேல் 34வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு எளிமையான ஒரு மனுஷன், ஒரு மெய்ப்பனாய் இருந்தவன். ஆனால் கர்த்தர் இந்த மெய்ப்பனை தன் பணி செய்யும்படி அழைக்கிறார். அவனுக்கு ஆட்சியை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த மெய்ப்பன் மூலமாய் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அன்றைக்கு மெய்ப்பன் இல்லாத, ஒரு நன்மை இல்லாத திக்கற்ற நிலையில் இருக்கும் பொழுது, உங்கள் மத்தியிலே என் தாசன் மெய்ப்பன் உங்களை வழிநடத்துவான், நான் ஆண்டவராய் இருப்பேன் என்று வாக்குரைப்பதை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் பட்டிகைக்கு பிறகு இன்றைக்கு 5வது வாரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாளில் தான் நமக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நினைக்கவும், அவர் நம்மோடு இருக்கிறார், நம் வேலைகளில் இருக்கிறார், நம் கஷ்டங்களில் இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவரை குறித்து சிந்திக்கின்ற இந்த வேளையிலே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மில் வெளிப்படுவதற்கு நாம் எப்படியாய் இருக்க வேண்டுமா? அவருடைய அர்ப்பணியாளர்களாய் இருக்க வேண்டும். We need to be a person of mission for the reason my God resurrected, so that he is inviting me and you as a church, as a child of God, to stand for him. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய், திருச்சபையாய் அவரை வெளிப்படுத்த இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் அவர் அர்ப்பணி செய்ய அழைக்கின்றார். வேதாகமத்திலே 2 பாகம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நாம் அறிந்திருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே எத்தனை புஸ்தகம் உண்டு என்று ஒருவேளை இது ஆலய ஆராதனையா இருக்கும் என்று சொன்னால், திடப்படுத்தல் படித்த என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளை உடனடியாய் கேட்டுவிட முடியும். உடனடியாய் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எத்தனை புஸ்தகம் இருக்கிறது? 27 புஸ்தகங்கள். இந்த 27 புஸ்தகத்தில் 4 சுவிசேஷம், 21 கடிதம், 1 சரித்திர புஸ்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் தரிசன புஸ்தகம். 4 நற்செய்தி நூல்களும் இயேசுவினுடைய வாழ்வை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை சொல்லுகிறது. 21 கடிதங்களும் சபையின் சரித்திரமாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கையும் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நான் எப்படி இருக்க வேண்டும், திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், திருச்சபையினுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இந்த 26 புஸ்தகத்தினுடைய முழுமையான சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் வெளிப்படுத்தின விசேஷம், பரலோகம் என்கின்ற ஒரு நிலை. ஆக புதிய ஏற்பாட்டினுடைய முழுமையான இந்த 26 புஸ்தகங்களும் நமக்கு சொல்லுகின்ற காரியம், இயேசு உலகத்தில் வாழ்ந்தார், இயேசு உலகத்திலே மரித்தார், இயேசு உலகத்திலே உயிர்த்தார், இயேசு உலகத்திலே உயிரோடு இருக்கிறார். My Jesus alive in this world, risen from the dead, and the resurrected Christ is the central message to the whole universe that my Jesus is alive. அப்படி என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் வேதாகமத்தினுடைய சாரம் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீங்களும் நானும் என்ன செய்ய விரும்புகின்றார்? What
Jesus want that you and I to do? What Jesus wants to express or teach us what you and I to do? யோவான் நற்செய்தி நூலிலே 20ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 23 வரை இருக்கக்கூடிய இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த மாலை நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட பகுதியை இவ்வாறாக நான் சிந்திக்கின்றேன். இயேசு என்ன செய்தார், என்ன சொன்னார்? இரண்டு காரியமாய் நாம் சிந்திப்போம் என்று சொன்னார். இயேசு என்ன செய்தார்? பாருங்கள், he came, அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய பயத்தை நீக்கினார். பிறகு அவர்கள் மத்தியிலே அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். So what Jesus did after the resurrection, இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்? அவர்கள் நடுவிலே வருகிறார். He came in the midst of them. The risen Jesus from the dead have come into the locked door and stood in the midst of them. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற இடத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். ஊடுருவுகின்ற கர்த்தர், ஊடுருவுகின்ற கர்த்தர். அன்பானவர்களே, there is no one else like him intrude in the life of everyone in this universe. இந்த உலகத்திலே அவரை போல எந்த வாழ்க்கையிலும் ஊடுருவக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, என் இயேசுவை தவிர. நீங்கள் சொல்லுங்கள், என் இயேசுவை தவிர. அப்படிமானவர்களே, இந்த உலகத்திலே எந்த நிலைகளிலும் ஆண்டவர் உள்ளே வருவதற்கு தட்டிக்கொண்டு அல்ல, ஊடுருவதற்கு என் தேவன் வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். He came in the midst of them. He stood in the midst of them. பிறகு அங்கு வந்த பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம். பாருங்கள், வசனம் சொல்கின்றது, சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏன் கதவுகள் பூட்டப்பட்டது? யூதர்களுக்கு பயந்ததினாலே. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டிய மக்கள், பேச வேண்டிய மக்கள், மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டிய இந்த சீடர்கள் பயந்து வாழுகிறார்கள். அன்பானவர்களே, பயம் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஏன் எனக்கு பயம்? ஏன் எனக்கு பயம்? நான் என் வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு நிகழ்வு உண்டாகும் பொழுது எனக்கு பயம் உண்டாகின்றது. சங்கீதக்காரன் சொல்கிறான் 23வது அதிகாரத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரணத்தினுடைய பயம். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சீடர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து முழுமையாய் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே பயம். அன்பானவர்களே, வேறு என்ன பயம்? இன்னைக்கு நம்மை சுற்றி பண்டமிக் என்று சொல்லக்கூடிய பெரும் தொற்று, எவ்வளவு பயம். இப்படியெல்லாம் பயந்து வாழக்கூடிய நிலையிலே இந்த பயத்தை குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், what I was not expecting that is happening to me. நான் எதிர்பாராத காரியம் எனக்கு நேரும் பொழுது எனக்கு பயம் உண்டாகிறது. அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல வேண்டியவர்கள், பேச வேண்டியவர்கள் பயந்திருந்ததின் நிமித்தமாக இயேசுவே அவர்கள் மத்தியிலே வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு பயம் உண்டானது. What they did not expect, the resurrected Jesus would not come in the midst of them, but have come in the midst of them, they still afraid of him. எதிர்பாராத நிகழ்ச்சி ஆபத்தாய் வந்தாலும் பயம், எதிர்பாராத
நிகழ்ச்சி ஆச்சரியமாய் வந்தாலும் நமக்கு பயம் உண்டாகின்றது. பாருங்கள், இந்த பயத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, இது உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மரண பயம், கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றுவின் பயம், என் வாழ்க்கையிலே நம்மை சுற்றி உண்டாகக்கூடிய பலவிதமான ஆபத்துகளின் பயம், ஆண்டவராகி தேவன் தட்டி கொண்டு வருபவர் அல்ல, ஊடுருவி கொண்டு வந்து அதை நீக்கி போட தேவனாகிய கர்த்தர் வருகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 41வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்ன ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான தீர்க்க தரிசன உரையை ஏசாயா தீர்க்கதரிசி அன்று இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் மக்களைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி நீ என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லி, உங்கள் மத்தியிலே தேவன் உங்களை மேய்ப்பார் என்று சொல்லி, கடவுள் நம்மை தாங்குவார், வழி நடத்துவார் என்று எசேக்கியேலிலே சொல்வதை பார்க்கின்றோம். ஆக நீ பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொல்வதற்காக இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து நிற்பதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எப்படி வருகிறார்? அவர்கள் மத்தியிலே வருகிறார். He stood in the midst of them. அவர்கள் மத்தியிலே. அவர்கள் பிரச்சனை என்ன? பயம். அவர்கள் பிரச்சனை என்ன? கதவு அடைத்திருக்கிறது, உள்ளே இருக்கிறார்கள். நடுவே வருகின்றவர், என் பிரச்சனைக்கு நடுவே வருகிறவர், உங்கள் பயத்துக்கு நடுவே வருகிறவர்கள், உங்கள் துன்பத்திற்கு நடுவே வருகிறவர், உங்களுடைய மரணத்திற்கு நடுவே வருகின்றவர், உங்களுடைய கஷ்டங்களுக்கு நடுவே வருகிறவர், உங்களுடைய கண்ணீருக்கு நடுவே வருகின்றவர் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பி மீட்பு கொடுத்து, எப்படிப்பட்ட மீட்பு? அன்றைக்கு இழந்து போனவர்களை ரட்சிக்கும்படியாய் மனிதகுமாரன் உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவச்சனமே, அப்படி என்றால் இழந்து போன ஜனங்கள் எப்படி? 99 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போனாலும் தேடி கொண்டு வருவது மெய்ப்பனுடைய வேலை. அப்படியானால் பிரியமான என்னுடைய தேவச்சனமே, வேதம் சொல்கின்றது, ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. No one is to be out from the redemption mission of God. தேவனுடைய மீட்பின் திட்டத்திலிருந்து ஒருவரும் அகன்று போவதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. அதிலே பயம் இருந்தால் என்ன, மரணம் இருந்தால் என்ன, துன்பம் இருந்தால் என்ன, கதவுகள் அடைத்துக் கொண்டிருந்தால் என்ன, திருச்சபை கதவுகள் திறக்காமல் இருந்தால் என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக நடுவே வருகின்ற ஆண்டவர் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். சரி பிரியமானவர்களே, what Jesus did, Jesus came in the midst of them and took away their fear. பிறகு என்ன செய்கின்றார்? He wants to bless them. ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் எவனமாய் கொடுக்கின்றார்? He is declaring peace to them. சமாதானத்தை அவர்களுக்கு சொல்ல அவர் விரும்புகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, the purpose of the risen Christ have a mission of peace, a mission of power, a mission of purpose. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்வின் உயிர்த்தெழுதலின் நோக்கமாக சமாதானத்தையும் அதிகாரத்தையும், இவைகளே தன்னுடைய நோக்கம் என்று உங்களையும் என்னையும் உலகத்திலே அனுப்புகின்றார். Christ's invitation, we to be an expression of mission. கடவுளுடைய அழைப்பு உங்களையும் என்னையும் அவர் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்த நீங்களும் நானும் அர்ப்பணியாளர்களாக நடப்பது, வாழ்வது ஆகும். இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம்.
21வது வசனம், உங்களுக்கு சமாதானம். பிரியமானவர்களே, இந்த 19, 20, 21, 22, 23 இந்த 5 வசனங்களை பார்க்கும் பொழுது 2 முறை சமாதானம் 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 என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய தேவஜனமே, அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் நடுவே வந்து, பயங்களுக்கு மத்தியிலே வந்து அடைத்து, உலகத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் துன்புறுகின்ற வேளையிலும் அவர் வந்து நிற்பது நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு, அடைப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, நம்முடைய பயத்தை நீக்கி நம்மை அவருடைய உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடாக மாற்றுவதற்கு அவர் வருகிறார். He comes என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பிரியமானவர்களே, பாருங்கள், வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு புது வாழ்வையும் கொடுக்கிற ஆக்கினை, ஒரு மிகப்பெரிய துன்பம் அவருக்கு உண்டானது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, துன்பம் எல்லாம் கடந்தது, அவருடைய துன்பம் எல்லாம் கடந்தது, சிலுவை பாடுகள் நிறைவுற்றது, சிலுவையின் மீது ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இப்பொழுது நீங்களும் நானும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மத்தியில் வந்து நிற்கின்ற ஆண்டவர், பயத்தை நீக்குகின்ற ஆண்டவர், நம்மோடு தன்னை உறுதிப்படுத்த நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, மை பீஸ் பி வித் யூ என்று சொல்வதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பாருங்கள் பிரியமானவர்களே, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள், ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்கள் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். When you receive the Holy Spirit, that you will be empowered to be witness to the God in Judea, in Jerusalem, in Samaria, till the end of the world என்று சொல்லப்படுகின்றது. You will be powered by the Holy Spirit. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? உங்கள் மத்தியிலே, என் மத்தியிலே அவர் வர விரும்புகின்றார், தன்னை நிரூபணம் செய்ய விரும்புகின்றார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். எதற்காக? சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நம்மை வல்லமைப்படுத்தும்படியாக. எப்படிப்பட்ட வல்லமை? கிரேக்க மொழியிலே இந்த பலனடைந்து, பவர் என்கின்ற வார்த்தை டுனாமிஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. டுனாமிஸ் என்கின்ற அதனுடைய மூலம் டைனமைட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தையாக மொழிபெயர்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட a power of dynamite, a power of dynamic, a power of dunamis. அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கு? உங்களுக்கு. கொரோனாவா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த வல்லமை. உங்கள் வீட்டிலே மரணமா? உங்களுக்கு அந்த வல்லமை. உங்களுக்கு துன்பமா? உங்களுக்கு அந்த வல்லமை. உங்களுக்கு கண்ணீரா? உங்களுக்கு அந்த வல்லமை. உங்களுக்கு பிரச்சனையா? புத்திக் கொண்டிருக்கிறீர்களா? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அந்த வல்லமை. ஹல்லேலூயா! அன்பான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, He wants to give you peace, He wants to give you power, He wants to give a
மீனிங்ஃபுல் லைஃப், a purpose. ஒரு நோக்கத்தை உங்களோடும் என்னோடும் செய்ய விரும்புகின்றார். என்ன அது? என் பிதா அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, என் பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். As my father sent me, that I send you என்று சொல்லுகின்றார். எதற்காக? 23வது வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், எவர்கள் பாவங்களை மன்னியாதிருக்கிறீரோ அவர்களுக்கு அது மன்னியாதிருக்கப்படும் என்றும் சொல்லுகின்றார். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வின் நோக்கம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மன்னிக்கும் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். அது திருச்சபைக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அன்றைக்கு அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு காரியம். எசேக்கியேல் 34:18 வேண்டும் 16. நான் காணாமல் போனதை தேடி துரட்டுன்றதை திருப்பிக் கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். 17வது வசனம், என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். அன்பானவர்களே, வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், 25வது வசனம், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். சுகமாய் நித்திரை பண்ணுவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சுகமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை மேய்க்கின்ற மேய்ப்பனாய் இருக்க விரும்புகின்றார். அதை இன்றைக்கு திருச்சபை செய்ய வேண்டும். மக்கள் சுகமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்வதற்காகத்தான் வேத புஸ்தகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை புரிந்து கொள்ள, dearly children of God, the purpose of God's invitation that you and I live in this world to be an witness to this resurrected Christ and to have a witnessing life and to give a transparent living toward other people, to bring back all the level of people, எல்லா வகையான மக்களும், பாட அனுபவித்தவர்களும் பாவிகளும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளையாய் நிற்கும்படி உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை ஆற்றலை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த திருப்பணி செய்யும்படியாக திருச்சபையாக கடவுளுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாலையிலே அவர்கள் மத்தியிலே Jesus came in the midst of them. Jesus spoke in the midst of them. Jesus blessed them to be a witness into this world. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த மூல முக்கியமான மையமான நோக்கத்தை 4 நற்செய்தி நூல்களிலும் 21 கடிதங்களிலும் சபை சரித்திரத்திலும் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நம் மத்தியிலே, நம் பிரச்சனைகளின் மத்தியிலே, எல்லா நிலைகளிலும் ஊடுருவி வந்து உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே ஊக்கப்படுத்தி, பிரியமானவர்களே, உலகத்திலே உங்களையும் என்னையும் அனுப்ப விரும்புகின்றார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தாமே இன்னைக்கு உங்களையும் என்னையும் உலகத்தில் அனுப்பி எல்லாரையும் கர்த்தருடைய மந்தியிலே சேர்த்துக் கொள்கின்ற அந்த அருட்பணியை செய்ய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த காலத்திலும் எதிர்பார்க்கிறார்.
ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தந்திருக்கிற அருட்பணியின் அழைப்பை உணர்ந்து வேதத்தின் கருத்துக்களை புரிந்து நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்ததின் நோக்கம், the purpose of your resurrection, the purpose of worshipping the resurrected Christ என்பதை எங்கள் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளிலே புரிந்து வாழ, புரிந்து செயல்பட, புரிந்து சாட்சியாய் இருக்க அருள் தாரும். இந்த செய்தியை கேட்கிற எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவரே நீர் பொழிந்தருளப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தேவச்சனமே, அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் இந்த ஆன்லைன் சர்வீஸை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை கர்த்தர் நமக்கு நடத்த கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய வாலிப தம்பி தங்கையருக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகின்ற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை என்றென்றும் வழி நடத்த ஜெபிக்கின்றோம். அன்பானவர்களே, அதுபோல நீங்கள் மாதாந்திர சந்தா அட்டையை கூட இந்த காணிக்கை பெட்டியில நீங்கள் செலுத்தலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காலங்களிலே உங்கள் வீடுகளில் பல இடங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது மிகவும் பாதுகாப்பாய் இருக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு ஆபத்துகள் அல்லது வேறு விதமான தேவைகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி வாயிலாக என்னையோ செயலாளரையோ பொருளாளரையோ அல்லது கமிட்டி உறுப்பினர்களையோ நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றோம். பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க மீண்டும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு V.A. ஜான் ஜாய்சி தம்பதியினரின் மகன் திரு ஜாஷுவா டேனியல் என்பவரும் கோயம்புத்தூர் CSI இம்மானுவேல் ஆலயத்தை சார்ந்த திருமதி திரு ஜெனிகா யுவராஜ் தம்பதியரின் மகள் காருண்யாவும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் இதோ தங்களுடைய திருமணத்திற்காய் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு குடும்பத்தின் மக்களுக்காய் நன்றி சொல்கிறோம். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் திருமண ஆயத்தங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களோடு இருந்து உடைய பாதுகாப்பையும் உடைய வல்லமையும் இரக்கத்தையும் நிறுத்தாரும். அதுபோலவே பிறந்த நாட்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற மக்களை தனிப்பட்ட நிலையிலேயும் குடும்பமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக கிருபைகளை கர்த்தர் இவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணும். விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திலே தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, இன்னமும் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற இடங்களில் நடைபெற்ற தேர்தல் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். விசேஷமாய் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் தமிழகத்திலே நீர் தந்திருக்கக்கூடிய புதிய முதல் அமைச்சருக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக, நல் ஆட்சியாளர்களுக்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களில் இருந்து நன்மைகளை நாங்கள் காண கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உம்முடைய கிருபையை
அவர்கள் மேல் பொழிந்தருளும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பேண்டமிக் காலத்தில் மருத்துவமனை ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், இரவும் பகலுமாய் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், எங்கள் வேலைகளின் நிமித்தம் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் தொற்று காலத்தில் எங்கள் இந்திய தேசத்தில், எங்கள் தமிழ் நாட்டிலே இவ்விடமாக நாங்கள் வீடுகளில் அமர்ந்து ஆராதிக்க கர்த்தாவே நீர் தந்த இந்த உதவிக்காக, ஆதரவுக்காக, இந்த வழிவகைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவருடைய திருப்பணி செய்யும்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் அழைப்பு
அழைக்கப்பட்டிருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவது போல, நாங்கள் பாடின பாடலை போல, தாசரே இத்தாழ்மையை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என எங்களுடைய விசுவாசத்தை இந்த பாடலிலே நிறுத்தி நிலைப்படுத்தி கொண்டதற்காக, உறுதிப்படுத்தி கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை சுற்றிலும் இதோ இந்த 2021ஆம் ஆண்டிலே, இந்த 5வது மாதத்திலே பாடுகளும் துக்கங்களும் துயரங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலே பயமும் கர்த்தாவே எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியும் உண்டாகி இருக்கின்ற இந்த காலத்துல, இப்படிப்பட்ட காலத்தில் தாமே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீ என் பணி செய்ய வேண்டும் என நீ கொடுத்திருக்கிற அழைப்புக்காய் நன்றி சொல்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என வேத வாக்கியம் எங்களுக்கு சொல்வதை போல நீர் என்னை அழைத்திருக்கிறீர். இதை இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச நாட்கள் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக நீ கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்திற்காக, இந்த நல் வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, எந்த நோக்கத்தோடு எங்களை இந்த உலகத்திலே, குடும்பத்திலே, எங்கள் பணி இடங்களிலே, எங்கள் பயண நேரங்களிலே, எங்கள் தொழிலிலே, எங்களுடைய வியாபாரத்திலே, எங்களுடைய செயல்களிலே, எங்களுடைய எல்லா விதமான நடத்துதலிலே உம்மை சாட்சியாகவும் உமக்காக அர்ப்பணி செய்கின்ற உங்களுடைய பிள்ளைகளாகவும் நாங்கள் பலப்பட கர்த்தர் நீர் கிருபை தார். விசேஷமாக ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டிலே நீ தந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளர்களுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, ஒரு தேர்தல் நாங்கள் கண்டு கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களிலே புதிய ஆட்சி கொண்டு வரப்படும் பொழுது எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் அருகே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலே, அருகே இருக்கக்கூடிய கேரளத்திலே இந்த புதிய ஆட்சி சமாதானத்தையும் கர்த்தாவே மக்களுக்கு சுபிட்சத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கொண்டு தரப்படுவதாக, தேசத்திலே ஆசீர்வாத மழை பெய்யும் என வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல ஒரு ஆசீர்வாதத்தை மழையை போல தாரும் ஆண்டவரே. அது பூமிக்கு பனியை போல இறக்கி ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் சமாதானமும் சந்தோஷமும் புது வாழ்வும் கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நோய் தாக்குதல் குறைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய பயம் அகன்று போய் ஆண்டவரே மரணத்தின் சத்தம் குறைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே நேரத்திலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நிற்கின்ற எங்கள் திருச்சபையின் குடும்பத்தினர் துக்கத்தில் இருக்கிறார்கள், பாடுகளில் இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்திலே இப்படி ஒரு துக்ககரமான சம்பவம் உண்டானதின் நிமித்தமாக இந்த மக்களுக்கு கர்த்தாவே ஒரு புது விசுவாசம் நீர் தரும்படியாக, ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தரும்படியாக, நீரே உயிர்த்தெழுதல் என்கின்ற அந்த ஆதாரத்திலே உறுதியாய் நிற்க அருள் தாரும். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட காலங்களில் நாங்கள் உண்மையுள்ள மக்களாய் செய்தியில் கேட்டது போல உங்களுடைய அருட்பணியாளர்களாக, உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே சான்று பகர தேவன் கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நாங்கள் படைக்கிறோம். கர்த்தாவே, அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்களையும் உம்முடைய தூய நாமத்தினாலே உம் பிள்ளைகளாய், உம் பணியாளர்களாய் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு,
தூய ஆவியானவருடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வர கடவோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆராதனையினுடைய நிறைவு பாடல் கீர்த்தனை பகுதியிலிருந்து 380 பாடலை பாடுவோம். கீர்த்தனை 380. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். முதல் 2, 3 சரணங்கள், தொடர்ந்து 6வது சரணம். 1, 2, 3, 6 ஆகிய சரணங்களை நாம் பாடுவோம். கீர்த்தனை 380. Praise